ஓகே பாஸ், நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. பூர்ணிமா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. சீரியஸ்லி மீடியால ரொம்ப கேவலமா வெரி புவர் நாலேஜ் இன் தட். மீடியா எனக்கு வந்து பாவனி தான் ஓபன் பண்ணி கொடுத்தா ஒரு 2 வருஷம் முன்னாடி. இது சோஷியல் மீடியாவுல சாஃப்ட்வேர். அதுதான் சொல்றேன், இந்த மண்ணாங்கட்டில எனக்கு தெரியல. ஓகே, தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி என்னத்த பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அட் பூர்ணிமா சொல்லி சொல்லி எனக்கு கொஞ்சம் அந்த டவுட் வந்துச்சு. ஆமா இல்ல, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. 2 பேர் மேல எனக்கு ஒண்ணு வந்து இட்ஸ் நாட் அபவுட் இந்த பாட்ஸ் அதெல்லாம் இல்ல. அர்ச்சனாவோட அந்த ப்ரிப்பேர்டு ஃபர்ஸ்ட் வந்ததும் ஒரு இனிஷியல் ஒரு 2-3 டேஸ்ல வந்து சில விஷயங்களை ரொம்ப ட்ராமாட்டிக்கா ரொம்ப பெருசா அது ஆக்குனது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்ப நேத்தி கேட்டேன், எத்தனையோ விஷயங்கள் உன்னை இப்போ டான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எப்படி சைலண்டா இருக்க அப்படின்னு கேட்டப்போ, நோ நவ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இக்னோர் அப்படின்றது. இது ரொம்ப ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது, எனக்கு அந்த டவுட் நான் அவள்கிட்டயே கேட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தேன், அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறினேன், சடனா வேற மாதிரி நெகட்டிவா மாறினேன், திடீர்னு அதுக்கு அடுத்த நாளுமே டப்புன்னு மாறிட்டு அதுக்கப்புறமா டவுன்ல. இப்ப அந்த ஒரு டவுட் தான் எனக்கு அவள்கிட்ட இருக்குது. பட் இந்த டாமெக்ஸ் விஷயம் இதெல்லாம் வந்து பூர்ணிமா சொல்லி சொல்லி கொஞ்சம் சீரியஸ்லி சொன்னப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு சீரியஸாவே. அப்படி இல்லாம ஏன்னா எனக்கு 3000 தான் வந்துச்சு. 3000 தானா, அட பாவீங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். 3000 தானா அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்கிற எனக்கு வந்து ஜனங்க வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் ஓட் போட்டு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் சோ ப்ரௌட். அதான் இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கேன்றது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஸோ அதனால நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் எனிபடி. அதே மாதிரி விஷ்ணு இது வந்து யாரோ சொன்னாங்க, நீ தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க இப்படி வணக்கம்லாம் சொல்லிலாம் வந்து போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா. ஸோ ஃபுல் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. இதை வந்து மீடியாவை பத்தி தெரிஞ்சவங்களால தான் இதெல்லாம் முடியும். அப்படி மீடியாவை பத்தி பயங்கரமா தெரிஞ்சவங்க பிளஸ் தெரிஞ்சவங்கன்னா அர்ச்சனா, தினேஷ் கூட வந்து மீடியா உள்ளேயே ஆளுங்களை தெரியும், அது தெரியும் எனக்கு. ஸோ ஆனா அவரு செலவு பண்ணுவாரான்றது எனக்கு டவுட். எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு. அதுக்கு ஜாஸ்தி விஜய் வந்து ஃபுல்லா எல்லாம் ஃபினான்ஷியலி செட்டில்டு, ஓரளவுக்கு எல்லாம் பிளானிங் இருக்குது. சும்மா எல்லாரையும் ஓட்டுறேன்டா சத்தியமா. இது வந்து யாருடைய நேமும் சொல்லல, பட் என்னுடைய டவுட்ஸ் மட்டும் தான் சொல்றேன். இவங்க இருக்கலாம், விஷ்ணு இந்த மாதிரி ப்ரொமோட் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால மேபி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதாவது கண்ணாப்பிடான்னு பேசிட்டு என்ன வேணாலும் அவர் வந்து வாயில வர்றதெல்லாம் பேசுறாரு. ஆனாலும் தைரியமா இருக்காரு அவரு, நான் தான் வின்னர் அப்படின்ட்டு. எப்படி அந்த வின்னரா ஆக முடியும்? இப்படி ஒரு பிஹேவியர், இப்படி ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்காரு அப்படின்னு இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து அப்படி வந்து ஒத்துக்கிறாங்க. திரும்ப அகைன் அண்ட் அகைன் அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் தினேஷையும் கூட நான் சொல்லுவேன், நான் வரும்போது சம்டைம்ஸ் எனக்கு என் மைண்டுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வருது எனக்கு. சரி, எப்படி அது வந்து கிராஸ் ஆகி வராங்க அப்படின்ட்டு. நேற்று கூட அர்ச்சாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஹவு இட் இஸ் பாசிபிள், அது எப்படி எனக்கு அந்த அளவுக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு. ஸோ அர்ச்சனா, விஷ்ணு, தினேஷ் அண்ட் தென் மைசெல்ஃப் அப்படின்ட்டு இருக்கேன். மைசெல்ஃப்னு நீங்க டவுட் பட்டா நான் வாங்கியிருக்கேன். விசிபிளா தெரியுது என் டீம். என்னை பத்தி தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். பரவாயில்ல, யாரு நாங்க 4 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நைட் எவ்வளவு பரவாயில்ல. பெருசா எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஏதோ 100K அவ்வளவுதான். அது கூட ரொம்ப இதுவாதான் இருக்கா. சோஷியல் மீடியா என்ன சொல்றேன், சோஷியல் மீடியான்னு சொல்லணும். 100K பரவாயில்ல. ஏன்னா இது ஒரு எனக்கு அர்ச்சனா வந்து ஒரு ப்ரிப்பேர்டு ஒரு சாப்டர் ஒரு புக் ஒன்று ரெடி பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபைனல், அந்த மாதிரி வந்து எபிசோட் பை எபிசோடு ஒரு இதுவா இருந்தது. ஸோ அது வந்து என்னுடைய மனசுல பட்டது நான் சொல்றேன். மனசுல படுது மேம், பட் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். தினேஷும் வந்து அதே மாதிரி வந்து ஹி நோஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அது அவங்களுடைய அந்த பிளான்டா வந்து
இருந்திருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அது அது இருக்குது. அவ்வளவுதான். மத்தபடி பார்த்தாலே தெரியும். இல்ல இல்ல அது வேற இது வேற என்னன்னு சொல்றீங்க? எல்லாம் இதுதான். ஓகே தான். உங்க நீ உங்க கருத்து போன்றதை நான் சொல்றேன். கமான் மேம். எஸ். ஓகே. ஓகே சூப்பர். குட் மார்னிங். தப்பா சொல்றேன். எல்லாம் குட் தான். சொன்னதை வச்சு இல்ல. எடுத்துக்கீங்களா?